இந்த கேஸ் வேணாம், வழக்கு வேணாம், ஒன்றும் வேணாம், உன்னை கொண்டு போய் அப்படியே ராஜாக்கு பக்கத்தில் நான் உட்கார வச்சிட்றேன். போ, இதுக்கு மேலே யாரும் எதுவும் செய்யவே முடியாது. யார் போய் பார்வோனை போய் கேட்க முடியும்? ஏன் யோசேப்பை மேலே உயர்த்துறீங்கன்னு கேட்டால் தலையை வெட்டி விடுவான். அதே மாதிரி கர்த்தர் உங்களையும் கொண்டு போய் மேலே உட்கார வச்சிருவார். ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கணும். நெருக்கிறவங்க இருப்பாங்க, தூர்த்து போடுறவங்க இருப்பாங்க, ஏமாத்துறவங்க இருப்பாங்க, பொறாமப்படுறவங்க இருப்பாங்க, உங்களை திட்டுறவங்க இருப்பாங்க, வாக்குவாதம் பண்ணுறவங்க இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாரோடய தான் நம்ம இருக்கிறோம், எல்லாரோடய தான் இருக்கணும். அவங்க நமக்கு ஆண்டவர் தெரிஞ்சு தான் அங்கே வச்சிருக்கிறார். ஒரு நாள் வரும், இவர்கள் நடுவிலிருந்து கர்த்தர் நம்ம எடுப்பார், எடுத்துக்கொண்டு போய் மேலே உட்கார வைப்பார். ஆனால் அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. அடுத்து வேற எவங்க கூடயாவது வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, வேற எவங்க கூடயாவது சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க மாறுவாங்களான்றது நமக்கு அவசியம் இல்லை. நம்மளை கர்த்தர் உயர்த்தி கொண்டு போய் மேலே உட்கார வைப்பார். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேவையாக இருக்கணும். ஒரு நாளும் வாக்குவாதம் பண்ணாருங்க. அதான் வசனம் சொல்லுது, நாங்கள் யாரோடும் வாக்குவாதம் பண்ணுவது கிறிஸ்துவின் சபையாருக்கு பழக்கம் அல்ல. பவுல் எழுதும்போது அப்படிதான் சொல்றார். எதை குறித்தும் யாரை குறித்தும் ஒன்றை குறித்தும் வாக்குவாதம் செய்யாதிருங்கள், நம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். கடைசியாக ஒரு காரியம் இருக்கு. இதுலயே நீங்க கொஞ்சம் பாருங்களேன், இந்த 2வது பாயிண்ட்லயே பாருங்களேன், ஒரு அற்புதமா ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வார். 26ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 வாசிங்க. ம் 29வது வசனம் சொல்லுது, நாங்கள் உம்மை தொடாமல் நன்மை செய்து உன்னை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அல்லேலூயா. எவன் வாக்குவாதம் பண்ணானோ, எவன் துறவை தூத்தானோ, எவன் ஏமாத்தினானோ, எல்லாம் ஒரு நாள் வருவான். வந்து சொல்லுவான், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரு, நீ நானும் சமாதானமாக போயிடலான்னு சொல்கிறான். அந்த காலத்தை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். கொஞ்சம் காலம் ஆகும், அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த வார்த்தை நிறைவேறும். இது எல்லாருக்கும் பொருந்தும், அத்தனை பேருக்கும் பொருந்தும், ஊழியக்காரனுக்கும் பொருந்தும், விசுவாசிக்கும் பொருந்தும். யார் உன்னை என்ன பேசினாலும் சரி, அந்த காலகட்டத்தில் மட்டும் பொறுமையாக இருங்க. நான் இப்போ கொஞ்ச நாளாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், யாராவது ஏதாவது பேசுனாங்க, ஏதாவது பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா அப்படியே பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்படி யோசிப்பேன்னா, ஒரு நாள் இதுக்கான ஒரு ஆசீர்வாதம் எனக்கு ஒன்று வரும், இனி அதை தான் பார்க்கணுன்னு நினைப்பேன். ஏன்னா மோசே சொல்கிறாரு, இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். அப்போ துன்பம் அனுபவிக்கும் போது அவன் துன்பத்தை பார்க்கல, இனி வரும் பலனை பார்க்குறான். இந்த துன்பத்துக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் ஒரு நாள் வரும், அது என்னவா இருக்கும்னு அவன் அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அதே மாதிரி தான் நீங்களும் நானும் இருக்கணும். இப்போ படுற பாடுகள் எல்லாம் பாடுகள் அல்ல, இதுக்கப்புறம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தோடு கம்பேர் பண்ண இந்த பாடுகள்லாம் பாடுகளே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு சமாதானத்தோடு கூட கர்த்தர் நம்மை நடத்துவார்.